ஆன்மீக பத்திரிகைகள் அனைவருக்கும் வணக்கம். மகாபாரத கதையில் ஒரு சில பகுதிகள் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். அதை முக்கியமாக யாரை பற்றி சொல்ல இருக்கிறேன்னா, இந்த காளி தேவி பற்றி தான். காளி தேவி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் வணங்கிடும் ஆதிசக்தியின் அவதாரம். இந்த தாயை பற்றி ஏன் சொல்ல இருக்கிறேன் அப்படின்னா, மகாவிஷ்ணுவாக விளங்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணன் போரில் வெற்றி பெறணும்னா நம்ம பலி கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு போர் நடந்தாலே நம்ம பலி கொடுக்க வேண்டிய ஒன்று தான். அதில் யாரை பலி கொடுக்கறது அப்படின்னா, எருமையை பலி கொடுப்பாங்க, கிடாவை பலி கொடுப்பாங்க, பன்றிகளை பலி கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே மனித பலியை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த காளி தாய், என்ன தாயே உனக்கு பலி வேணும் அப்படின்னா, எனக்கு ஒரு அழகு லட்சணம் பொருந்திய ஒரு இளவரசனை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காளி தாய். அதற்கு கிருஷ்ணரும் ஒப்புக்கொண்டு அப்படியே ஆகட்டும் தாயே அப்படின்னு அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு. அர்ஜுனனும் அப்படிப்பட்ட ஒருவன் யார் இருக்கிறா, எப்படி நம்ம பலி கொடுக்க முடியும் அப்படின்னு அதற்கு தன் மகன் அரவான் சொல்கிறாரு, தந்தையே நான் இருக்கிறேன். அதாவது சிரிச்சுக்கிட்டே, தந்தையே நான் இருக்கிறேன், ஏன் கவலை கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லவும் உடனே அர்ஜுனன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. ஏன்னா இருவரும் பார்க்க ஒரே முகமாக தான் இருக்குது. உலுப்பிக்கு பிறந்த ஒரே மகன் அல்லவா, நாகக்கண்ணியின் ஒரே மகன் அல்லவா. அதனால் அர்ஜுனனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக ஊற்றுது அந்த வார்த்தையை சொல்லும்போது. இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுனன். அதையும் கேட்காம, இல்லையே தந்தையே, நான் உங்களுக்காக இல்லை, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் பலி கொடுக்குறேன். இதை கூடயா நான் செய்யக்கூடாது அப்படின்னு. என்னால் போரில் தான் கலந்துக்க முடியல, ஆனால் கண்டிப்பாக நான் என்னோடய உயிரை தியாகம் செய்தாவது உங்களை போரில் வெற்றியை பெற வைப்பேன், தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாங்காத அர்ஜுனன் கண்ணீர் வடிக்கிறார். இருப்பினும் கிருஷ்ணர் உபதேசம் கூறி இருவரையும் மன அமைதியை செய்துட்டு மகா காளிகிட்ட 12 மணி அளவில் உச்சி கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் பலி கொடுக்குறாங்க. அரவானை கொடுக்கும்போது தலை துண்டாக அப்படியே போய் விழுந்துடுது. ஆனால் அதற்கு முன்னாடி அவர் கேட்ட ஒரே ஒரு வரம் என்னென்னா, கடைசியாக எல்லோரும் கேட்பாங்கல்ல, எனக்கு இந்த ஆசை இருக்குது, இந்த ஆசை இருக்குது அப்படின்னு. கிருஷ்ணரும் அந்த ஆசையை பற்றி கேட்டாராம். அந்த ஆசையை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன ஒன்றே ஒன்று, எனக்கு திருமணமாக வேண்டும், ஒரு நாள் இரவு அவளோடு இருக்க வேண்டும், நான் இறந்த பிறகு எனக்காக கண்ணீர் வடிக்க அவள் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அரவான். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தன்னை தானே மோகினியாக ஒரு பெண்ணாக பாவித்து அவரோடு இருந்து ஒரு நாள் பொழுது கழிந்து அடுத்த நாள் அந்த பலியை கொடுத்தாங்களாம். அப்படிப்பட்ட அரவானை பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கேட்கும் மரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம். அது மட்டும் இல்லாமல் திருநங்கைகளின் தெய்வமாகவும் கணவராகவும் விளங்கக்கூடியவர். இவரை பற்றி நம்ம சொல்லவும் வார்த்தைகள் அளவில் அதிகம். இவரை சித்ரா பௌர்ணமி கூவக திருவிழாவில் போய் நம்ம வழிபட்டு வந்தோன்னா நம்மளோட பாவ வினைகள் தீங்கும், நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கெட்டது நீங்கும், கஷ்டங்கள் விளங்கும். அது மட்டும் இல்லாமல் இவரை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா, தர்மத்தை காத்தவர் அல்லவா. நம்ம தர்ம வழியில் போகிறோம் அப்படின்னா நமக்கு தர்மத்திற்காக நமக்கு துணையாக இருக்கக்கூடியவர். திருநங்கைகளையே காக்கக்கூடிய தெய்வம் என்று கூறினால் அது இவர்தான். அப்படி இருக்கையில் நமக்கு உதவி செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். கண்டிப்பாக முழு மனதோடு இவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். மனக்கவலைகள் இருந்தால் இவரிடம் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களோட மனக்கவலைகள் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று என்னென்னா, உலகம் இன்று தர்மத்தில் இருக்கிறது என்றால், இந்த உலகம் தர்மத்தை நிலைநாட்டியது என்றால் அதற்கு மகாபாரதத்தில் முக்கியமான பங்கு இவரின் பங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த பலி கொடுக்கலன்னா இன்றைக்கி போரில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. சூழ்ச்சி செய்கிறவங்க எவ்வளோ பேர் இருந்தாலுமே தெய்வத்தின் துணை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லவா. அந்த துணை வேண்டும். அந்த துணைக்கே இவரை பலி கொடுத்ததுனால தான் அந்த துணையே கிடைத்தது. அதனால தான் என்னதான் நம் தர்மங்கள் செய்தாலும் புண்ணியங்கள் செய்தாலும் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். ஆனால் இதில் முக்கியமாக ஒன்று செய்ய வேண்டியனா, தன் தந்தைக்காக தன் உயிரையும் நீத்து தர்மத்தையும் காத்த ஒருவர் என்றால் அந்த அரவானையே சேரு. அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நம் வேண்டும் வரத்தை நமக்கு தரக்கூடிய தெய்வம் அவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசார மனப்பூர்வமாக போய் வேண்டணும்னா கண்டிப்பாக நம்மளோட கவலைகளையும் தீர்ப்பார், நமக்கு துணையாகவும் இருப்பார். நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள், நானும் வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்வில் இன்பம் கிடைக்கட்டும், துன்பங்கள் விளங்கட்டும், தீமைகள் பொடியாகட்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன். கூத்தாண்டவரிடம் மனப்பூர்வமாக வேண்டுகிறேன்.